கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிலுவையை குறித்த உபதேசம் அது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறதாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை கடைசி நாட்களிலே நடக்க போகிற சம்பவங்கள், மனுஷருடைய மாறப்போகிற மனுஷருடைய மனநிலைமைகள், இவைகளையெல்லாம் முன்னறிந்த நம்முடைய முன்னோர்கள் இப்படி ஒரு நாளை முன்குறித்தால்தான் அன்றைக்கு ஒரு நாளாவது இவர்கள் சிலுவையை குறித்து பேசுவார்கள் என்பதற்காக இப்படிப்பட்ட நாட்களை நமக்காக முன்குறித்தார்களா என்னவென்று நமக்கு தெரியவில்லை. நான் அடிக்கடி சில விஷயங்களை யோசிப்பதுண்டு. இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற செய்தியையும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதையும் நாம் நினைவு கூறுகிறது எப்பொழுது என்றால் அந்த டிசம்பர் மாதம் ஒரு 10-15 நாட்கள் தான். அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாம் மறந்து போகிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள் ஒரு 40 நாட்கள் லெந்து காலங்கள் என்று முன்னோர்களாலே தீர்மானிக்கப்பட்டு சில திருச்சபைகளிலே தினந்தோறும் சாயங்கால வேளைகளிலே ஆராதனை வைத்து அந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பாடுகளை குறித்து செய்திகளை கொடுத்து அந்த சிலுவைக்கு நேராக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்கள் திருப்பப்படுவதற்கு ஏதுவாக அந்த நாட்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற ஒரு நாளை நியமித்து அன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய மரணம் தியானிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பது ஈஸ்டர் அன்றைக்கு தியானிக்கப்படுகிறது. மற்ற நாட்களிலே மற்ற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் உள்ள பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இவைகளை பார்ப்பதற்கே நமக்கு நேரம் இல்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு பொல்லாத சத்துரு நம்மை அப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளாக கொண்டு வந்து தள்ளிவிட்டான். அதுதான் உண்மை. என உலகம் போட்டிகள் நிறைந்த உலகமாக மாறிவிட்டது. நாம் கொஞ்சம் போராடுவதை நிறுத்திவிட்டால் நாம் இந்த உலகத்திலேயே வாழ முடியாது என்கிற சூழ்நிலைக்குள் நாம் தள்ளப்பட்டு விட்டோம். எனவே மற்றவர்களுக்கு இணையாக நாமும் ஓடித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திற்குள்ளாக இந்த உலகம் நம்மை தள்ளிவிட்டது. ஒரு சிறிய உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் டியூஷன் வச்சிருப்பாங்க. நம்ம பிள்ளைய மாத்திரம் டியூஷனுக்கு அனுப்பாம இன்றைக்கி நம்மளால என்ன செய்ய முடியலன்னா இருக்க முடியல. அப்போ நம்ம பிள்ளையும் கண்டிப்பா டியூஷனுக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் வந்து விட்டது. எல்லா பிள்ளைகளும் ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது நம்ம பிள்ளையும் அதை படித்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் வந்து விட்டது. நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, நம்மாலே முடிகிறதோ முடியலையோ, நம்ம கட்டாயம் அதை செய்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். எனவே இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்திற்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தியானித்து ஆன்மீக வாழ்க்கையிலே கொஞ்சம் தீவிரித்து பயணிப்பது என்பது கொஞ்சம் கடினமான காரியமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய சிறு வயதிலே நான் 5வது வகுப்பு படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். அன்றைய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு பிள்ளை டியூஷனுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைய கேவலமாக பார்ப்பாங்க எல்லாருமே. ஏன்னா மக்கு பிள்ளை தான் டியூஷன் போகும். மற்ற பிள்ளைகள்லாம் வீட்டிலே படிப்பாங்க. எல்லார் வீட்லேயும் பிள்ளைகள் படிக்கிற சத்தம் கேட்கும். டியூஷனுக்கு எந்த பிள்ளையும் போக மாட்டாங்க. எதுவுமே படிக்காத ஒரு பிள்ளை தான் டியூஷன். டீச்சர்ஸ் எப்போவாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அப்படிப்பட்ட காலம். 4 மணிக்கு டியூஷன் ஸ்கூல் முடிஞ்சிடும். 4:30 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டா ஒரு 6-6:30 மணி வரைக்கும் தெருவிலிருந்து எல்லா பிள்ளைகளும் விளையாடி கொண்டு இருப்பார்கள். நல்ல விளையாட்டு தெருவிலிருந்து
சகித்து கொள்ளுகிற மனப்பான்மையெல்லாம் அதில் தான் வளர்ந்தது. விட்டு கொடுக்கிறது, சகித்து கொள்ளுகிற மனப்பான்மையெல்லாம் அதில் தான் பிள்ளைகளுக்கு கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி இல்லை. நம்ம பிள்ளையை அப்படி வைத்து கொள்ளலாமா என்று பார்த்தால் நம்ம பிள்ளையை அப்படி வைத்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா போகிற போக்கில் நாமும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ எங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் 4:30 மணிக்கு வீட்டில் ஒரு டம்ளர் காஃபி கொடுப்பாங்க. காஃபி குடிச்சிட்டு பைபிள் எடுத்துட்டு நாங்கள் இந்த தேரி காட்டுக்குள்ளே ஜெபம் பண்ண போயிடுவோம். ஜெபம் பண்ண போயிட்டு 6 மணி 6:30 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். வந்ததுக்கப்புறம் முகம் கழுவிட்டு கை கால் கழுவிட்டு அப்புறம் பாடம் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு முதல்ல பைபிள் படித்து வசனம் ஒப்பிக்கணும். அதுக்கப்புறம் பாடம் படிக்கணும். பாடம் படித்து முடிச்சுட்டு 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் எல்லார் வீட்லையுமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ டிவி கிடையாது யார் வீட்லையும், யார்கிட்டையும் மொபைல் கிடையாது, எந்த போட்டியும் கிடையாது, எந்த பொறாமையும் கிடையாது ஜனங்களுக்குள்ள. ஆனால் இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஸோ இந்த காலத்தில் இந்த பிஸியான வாழ்க்கை ஷெட்யூல்டில் ஆன்மீகத்திற்கென்று கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை தேடுவது என்பது ஒரு சவாலான விஷயம்தான். அதில் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சவால்களுக்கு மத்தியிலே யார் ஒருவர் எதிர்நீச்சல் போட்டு கர்த்தர் பக்கத்திலே வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வித்தியாசமாக வைக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம் உண்டு. நான் என்னை பற்றி யோசிப்பேன். டேனியல், நீ ரொம்ப பிஸியா இருக்கிறியா, தாவீது ரொம்ப பிஸியா இருந்தாரான்னு யோசிப்பேன். தாவீது ஒரு பெரிய தேசத்திற்கே ராஜா. அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருந்திருக்கும், எவ்வளவு வேலை இருந்திருக்கும். அந்த வேலைகளுக்கு மத்தியில், அவ்வளவு ப்ரெஷருக்கு மத்தியில் ஒரு நாளையில் எத்தனை தடவை கர்த்தரை துதித்தாராம்? அவர் 7 தடவை அவர் கர்த்தரை துதித்தார். அவர் சொல்லுகிறார், இந்த அரண்மனையில் நான் வாசமாக இருக்கிறதை காட்டிலும், இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்து அவருடைய மகிமையை ஆராய்ச்சி செய்வதுதான் எனக்கு ஆச்சரியம், எனக்கு அதுதான் ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்கன்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதாவது நான் பிஸியா இருக்கிறேன், என்னால முடியல, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, நீ சொல்றதெல்லாம் ஆதாம் ஏவாள் சொன்ன சாக்கு போக்கு. நம்ம இருதயத்துல ஒரு தீர்மானம் வைத்து கர்த்தருக்காக ஒரு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால் ஆன்மீக வாழ்வு நமக்கு சாத்தியமானதே, ஆவிக்குரிய வாழ்வு நமக்கு சாத்தியமானதே. எனவே தீர்மானம் எடுப்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எது முக்கியமானது, எது தேவையற்றது என்பதை அறிந்து தேவையில்லாதவைகளை கொஞ்சம் ஒதுக்கிவிட்டு முக்கியமானவைகளுக்கு நம்முடைய நேரத்தை சரியாக செலவு செய்தால் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான நேரம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சற்று நேரம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். உலகில் எத்தனையோ கோடி பேர் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ கோடி பேர் மரித்திருக்கிறார்கள். ஆனால் யாருடைய மரணமும் இந்த அளவுக்கு நினைவு கூறப்படுவதில்லை. யாருடைய மரணமும் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுவதும் இல்லை. அப்படி இருக்க இயேசு என்கிற ஒருவருடைய மரணம் மாத்திரம் சுமார் 2000 ஆண்டுகள் ஆனாலும் அதனுடைய மகிமை மாறாமல், அதனுடைய சாரம் மாறாமல் இன்றைக்கும் அப்படியே நிலைத்து நிற்கிறது. அவருடைய மரணத்தை மாத்திரம் தியானிக்கிற மக்கள் வருஷா வருஷம் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த கூட்டங்களுக்கு முடிவே இல்லாமல் எண்ண முடியாத சந்ததியாக அந்த சந்ததியானது அவருடைய மரணத்தை தியானித்து கொண்டிருக்கிறது. அவருடைய மரணத்தை போற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு காரியம் சொல்லுவேன். சிலுவையால் இயேசு மரித்தார், அதே சிலுவையால் நான் பிழைத்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் என்னை வாழ வைத்தது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் மரிக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. எனவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம்
இன்றியமையாததாக, அவர்களுடைய வாழ்க்கையோட ஒன்றி போனதாக மாறி இருக்கிறதை பார்க்கலாம். பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு ஒரு மகிமையானதாக அவருடைய மரணம் மாறி போனது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் என்றால் வருட கணக்கில் அவருடைய மரணத்தை மாத்திரமே குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கலாம். சிலுவையை பற்றிய செய்திகள், சிலுவை சொல்லும் சாட்சிகள், இவைகளெல்லாம் வித்தியாசமானவைகள். நான் ஒரு நாள் தியானித்த போது ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று சொல்லுகிறார். கழுதை பேசினதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல ஒரு சிலுவை பேசுமானால் என்னென்னலாம் பேசும் என்று சொல்லி நான் ஒரு கற்பனை செய்து பார்த்தேன். மொத்தம் 3 சிலுவைகள் இருந்தன இல்லையா? நமக்கு தெரியும். 2 சிலுவையிலே கள்ளர்கள் அறையப்பட்டிருந்தார்கள். நடுவில் இருந்த சிலுவையிலே இயேசு அறையப்பட்டிருந்தார். இந்த கள்ளர்கள் அறையப்பட்டிருந்த சிலுவை பேசினால் என்னவெல்லாம் பேசும் என்று தியானித்த போது அதுவே எனக்கு பெரிய சத்தியமாக இருந்தது. ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அநேக காரியங்களை சிலுவை என்னோடு கூட பேசினதாக நான் அறிந்து கொண்டேன். இந்த இயேசுவை சுமந்த சிலுவை பேசுமானால் அது என்ன பேசும் என்று பார்க்கும்போது ஐயோ, நம்முடைய மனக்கண்களெல்லாம் பிரகாசமாயிற்று. பொதுவாக சிலுவையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சில வரலாற்று பின்னணியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். சில தேசங்களிலே மரண தண்டனை என்பது பல விதங்களிலே நிறைவேற்றப்படுகிறது. நம்முடைய தேசத்திலே மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுகிறது? தூக்கிலே தொங்க வைத்து மரணம் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தேசத்திலே அதுதான். அதுவும் அந்த தூக்கு தண்டனை என்பது இப்பொழுது ரொம்ப ரேரா மாறிடுச்சு. ஆயுள் தண்டனை கொடுத்து அப்படி வச்சிருந்தாங்க. எதுக்கு ஒரு மனுஷனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கு மரண தண்டனை வித்தியாசமாக கொடுக்கப்படுகிறது. அப்படியே கையை கட்டி வைத்து விடுவார்கள், முழங்கால் போட வைத்து விடுவார்கள், முகத்தை மூடி விடுவார்கள், நிற்க வைத்து பெரிய கத்தியை எடுத்து ஒரே வெட்டாக வெட்டுவார்கள். இது தனியாக செய்ய மாட்டார்கள். பலர் கூடி இருக்க, பலர் பார்க்கும் வண்ணமாக அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். அது எதுக்காக அப்படி செய்யறாங்கன்னா, நீங்களும் இவனை மாதிரி தப்பு பண்ணா, இவளை மாதிரி தப்பு பண்ணா உங்க தலையும் இப்படி போயிரும் அப்படின்னு மற்றவர்களுக்கு பயம் உண்டாகத்தக்கதாக அப்படி செய்கிறார்கள். இன்னும் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விஷ ஊசி போட்டு கொன்றுவாங்க. வடகொரியால ஒரு அதிபர் இருக்கிறார். அவர் கொடுக்கிற தண்டனை கொஞ்சம் வித்தியாசமா. நான் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். அதாவது தேச துரோக வழக்கிலே சிக்குண்டவர் ஒருவர். ஆனா அந்த மனுஷருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவர் ஒரு ஹை அபிஷியல். அவருடைய கையை பிடித்து கொண்டு இந்த வடகொரிய அதிபர் ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் ஜாலியா பேசிட்டு வராங்க. அப்படி 2 பேரும் நடந்து வராங்க. முன்னாடி பிரஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் மைக்கெல்லாம் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அவருங்க இவருடைய நடந்து வராங்க. வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது இந்த வடகொரிய அதிபர் தன்னுடைய நடையை கொஞ்சம் ஸ்லோ பண்றாரு. அவர் எப்பவும் போல நார்மலா நடந்து போகிறார். அவர் கால் வைத்த இடத்துல டக்குன்னு அந்த பலகை 2ஆக பிளக்கிறது. அந்த மனிதர் உள்ளே போனார். உடனே மூடி விட்டது. இவர் வடகொரிய அதிபர் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வந்து பிரஸ் மீட்டுக்கு கொடுத்துட்டு பிரஸுக்கு மீட் கொடுத்துட்டு இவர் போயிட்டார். அது என்னவாம் என்றால் தேச துரோக வழக்கிலே சிக்குண்டவர்களுக்கு. நம்முடைய தேசத்திலும் ஒரு அதிகாரி என்னிடத்தில் பேசும்போது அப்படி சொன்னார். அதாவது இராணுவ ரகசியங்களை வெளி தேசத்திற்கு விற்று விடுகிறவர்கள், பிரதம மந்திரிக்கு எதிராக குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், இப்படி ரொம்ப தீவிரமான குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களுக்கு நம்ம தேசத்திலும் அப்படி ஒரு தண்டனை இருக்கிறதா. அது என்ன செய்யுமா, ஒரு பயங்கரமான அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருக்குமா, பெரிய ரூம். அந்த ரூமுக்குள்ள அந்த மனுஷனை போட்டு மேல மூடிடுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த மனுஷன் உள்ள போனா உள்ளுக்குள்ள நிறைய எலும்பு கூடுகள் இருக்கும். அங்க வெளிச்சம் இருக்காது, தண்ணீர் இருக்காது, சாப்பாடு கிடையாது. அப்படியே பசியும் பட்டினியுமா அந்த எலும்பு கூடுகளோடு இருந்து கடைசி அந்த மனிதன் செத்து போக வேண்டும். ஆனா அரசாங்கம் என்ன சொல்லும், அந்த மனிதனை காணவில்லை அப்படின்னு சொல்லி ஜெனரலா கேஷுவலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு
அந்த மனிதனை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருவாங்களா. அந்த மனிதனை தேடிக்கொண்டே இருக்கும் அரசாங்கம் நம்ம பார்வைக்கு. ஆனா அந்த மனிதன் அந்த பாதாள கிடங்கில கிடந்து அவன் செத்து போவான். இப்படிப்பட்ட தண்டனை யாருக்கு கொடுக்கப்படும்? தேச துரோக வழக்கிலே சிக்குண்டவர்களுக்கு. அதே போல ரோம ஆட்சி காலத்திலே தேச துரோக வழக்கு, ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின வழக்கு, இல்லைன்னா தேசத்திலேயே மிகவும் கொடுமையான குற்றங்களை, கலவரங்களை ஏற்படுத்தி ராஜாக்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மரண தண்டனை தான் சிலுவை மரணம். அவர்களைத்தான் சிலுவையிலே அறைந்து கொலை செய்வார்கள். அப்போ அந்த சிலுவை, அதுல யாரெல்லாம் மரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் பயங்கரமான குற்றவாளிகள் என்று அர்த்தம். அவர்கள் ஜனங்களாலே நேசிக்கப்படுகிறவர்கள் அல்ல. இவை எப்போ செத்து ஒளிவான் என்று சொல்லி எல்லாரால வெறுக்கப்படுகிற மனிதன் தான் அந்த சிலுவையிலே அறைவார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்படியானால் இயேசுவை ஏன் சிலுவையிலே அறைய வேண்டும்? பரபாஸ் என்பவனை ஏன் சிலுவையிலே அறைய வேண்டும்? பரபாசை குறித்த வரலாறு சொல்லுகிறது, அவன் மிகுதியான கலகங்களை பண்ணி கலவரங்களை ஏற்படுத்தினவன். அதனால அவனுக்கு அந்த சிலுவை மரணம். இயேசு அப்படி ஏதாவது கலவரம் செய்தாரா? இயேசு அப்படி ஏதாவது குற்றம் செய்தாரா அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசுவின் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த குற்றச்சாட்டுகளை, ஒன்று, தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களை இயேசுவின் மேலே குற்றம் சாட்டினார்கள். இன்னொன்று, ராஜாவுக்கு அடுத்த காரியங்களிலே இயேசு குற்றம் சாட்டப்பட்டார். தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களிலே எப்படி குற்றம் சாட்டினார்கள்? இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான் என்று இயேசுவின் மேலே குற்றம் சாட்டப்பட்டது. இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று இயேசுவின் மேலே குற்றம் சாட்டப்பட்டது. அப்படி குற்றம் சாட்டினால் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். எனவே பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், ஜனத்தின் மூப்பர்கள் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை இயேசுவின் மேலே வைத்தார்கள். ஆனால் ரோமர்களுக்கும் இந்த நியாயப்பிரமாணத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எனவே பிலாத்து அதை விசாரிக்கும் போது இந்த நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டுகள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே எடுபடாமல் போயிற்று. அந்த குற்றச்சாட்டுகளின் நிமித்தமாக இயேசுவை சிலுவையிலே அறைய முடியாது என்பதை போல சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. எனவே இந்த பிரதான ஆசாரியர்கள் பார்க்கிறார்கள், இவன் தன்னை ராஜா என்று சொன்னான் என்று ஒரு குற்றச்சாட்டு இயேசுவின் மேலே வைக்கப்பட்டது. எனவேதான் பிலாத்து இயேசுவை விசாரிக்கும் போது விசாரித்தான், நீர் யூதருடைய ராஜாவா என்று ஒரு கேள்வியை கேட்டான். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? ஆம், நீர் சொல்லுகிறபடிதான் என்று சொன்னார். ஆனாலும் அப்படி சொன்னாலும் பிலாத்துவுக்கு இயேசுவை சிலுவையில அறைவதற்கு மனம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே, அந்த ராயனுக்கு விரோதமாக இவர் எதையுமே செய்யவில்லையே, ஏதோ இவருக்கு விரோதமாக சூழ்ச்சி நடக்கிறது, இவரை பொறாமையினாலே தான் இவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் பிலாத்து அறிந்து கொண்டான். அவனுடைய சிந்தைக்கு வலு சேர்க்கும் வண்ணமாக அவனுடைய மனைவி வேற சொப்பனம் கண்டு பிலாத்துவுக்கு ஆள் அனுப்புகிறாள். அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரிடத்திலே தவறு ஒன்றும் இல்லை, அவர் நிமித்தம் சொப்பனத்திலே நான் ராத்திரி வெகுபாடுபட்டேன் என்று சொல்லி அனுப்புகிறாள். அப்ப இயேசுவை விடுதலையாக்குவதற்கு அவன் தீர்மானித்து விட்டான். உடனடியாக அந்த கயவர்கள் பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், நீர் இயேசுவை விடுதலையாக்கினால் ராயனுக்கு நீர் சிநேகிதன் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இந்த ராயன் என்றால் யார்? ஜனாதிபதி என்கிற நம்முடைய தேசத்தின் முதல் நபருக்குரிய பதவியினுடைய பெயர். அது ஜனாதிபதி என்பது ஒரு மனுஷனுடைய பெயர் அல்ல, அந்த பதவியினுடைய பெயர். அதே போல ராயன் என்பது ரோம ராஜாவினுடைய பதவியின் பெயர், அது மனுஷனுடைய பெயர் அல்ல. அப்போ அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அந்த ராஜாவுக்கு நீ சிநேகிதனாக இருக்க மாட்டீ. காரணம் என்ன? இந்த இயேசு தன்னை ராஜா என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு பிம்பத்தை ஜனங்கள் தங்களுக்குள்ளே உருவாக்கி வைத்திருந்தார்கள். கொஞ்சம் நீங்க பைபிள் தெரிஞ்சவங்களா இருந்தா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு இடத்துல இயேசுவை ராஜாவாக்கும்படி அவர்கள் விருப்பமாக இருந்தார்கள் அப்படின்றத வேதத்தில் நீங்க படிச்சிருக்கலாம். தம்மை ராஜாவாக்கும்படி அவர்கள் பிரியமாய் இருக்கிறார்கள் என்பதை இயேசு அறிந்து
அவர்கள் நடுவிலிருந்து அவர்கள் விலகி போனார், மறைந்து போனார், வேற இடத்துக்கு சென்று விட்டார் என்பதாக அறிந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறம் எம்மாவூர் என்கிற ஊருக்கு 2 சீஷர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் போது அவர்கள் பேசிக்கொண்டிருந்த காரியம், இயேசு அவர்களோடு கூட சேர்ந்து பேசும்போது இயேசு என்பதை அவர்கள் அறியாமல் அவர்கள் இயேசுவிடமே சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நாசரேத்தில் இருந்து ஒருவர் வந்திருந்தார் இயேசு என்ற பெயரோடு. அவர் வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அவரே எங்களை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். கவனிக்கணும், பாஸ்டன்ஸ் பற்றி பேசுறாங்க. எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இப்ப வீணா போயிடுச்சு. எதற்காகனா அவர் மரித்து போயிட்டார், அவர் சிலுவையில மரணம் அடைந்து விட்டார். ஆனா அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய இருதயத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்தான் எங்களை மீட்டு ரட்சிக்க போகிறவர். எதிலிருந்து? பாவத்துல, சாபத்துல, அதிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ரோம அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சிக்க போகிறவர். ரோம அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அவர்தான் ராஜாவாக இருக்க போகிறார் என்று நாங்கள் அவரை நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனா திடீர்னு புசுக்குன்னு பார்த்தா ஒரு போராட்டமே இல்லாம, ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அவர் தன்னை விட்டு கொடுத்து சிலுவையிலே மரித்து போனார் என்று சீஷர்களே 2 பேர் பேசிக் கொண்டிருந்ததாக வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே ராஜ துரோகம் என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதன் நிமித்தமாக அவமானமாக எண்ணப்பட்ட அவமான சின்னமாகிய சிலுவை அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு அவரை கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு இயேசுவை அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அந்த சிலுவையிலே அறைந்தார். அப்போ அந்த சிலுவை பேசும்போது அது என்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, பார் டேனியலு, இந்த இயேசுன்ற ஒருவரை என் மேல சிலுவை என் மேல அறைந்தாங்க. இந்த இயேசுவை சில மணி நேரங்கள் தான் நான் தூக்கி சுமந்துட்டு இருந்தேன். இந்த இயேசுவை நான் சுமக்கிற வரைக்கும் ஐயோ என்னை பார்த்தாலே எல்லாரும் அருவருப்பான்னு நினைச்சாங்க. எல்லாருமே என்னை தள்ளிட்டாங்க. ஒருத்தர் கூட என்னை ஏற்றுக்கொள்றதே இல்லை. ஆனா இந்த இயேசுவை எப்போ நான் சுமந்தனோ அதுக்கப்புறம் எல்லாரும் என் மேல ரொம்ப பாசமாகிட்டாங்க. ஒருத்தர் கூட இப்போ என்னை பார்த்தா தள்ளுறதே இல்லை. எனக்கு அவ்வளவு கனம், எனக்கு அவ்வளவு மரியாதை. இன்னும் பார்த்தா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில சிலுவையையும் அவங்க வாழ்க்கையையும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு நான் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போனேன். உங்க இயேசுவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாச சொல்லும்போது சொன்னாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமக்கலைன்னா அவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு சீஷன் அல்ல, என்னை பின்பற்றி வர முடியாது என்று இயேசுவே சொல்லிவிட்டார். அப்போ சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, சிலுவை இல்லாமல் பரலோகம் இல்லை, சிலுவை இல்லாமல் வாழ்வு இல்லை என்ற அளவுக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போனேன். ஒரு 3 மணி நேரம் அவரை சுமந்த எனக்கே இவ்வளவு கனமும் இவ்வளவு மகிமையும் இவ்வளவு மேன்மையும் கர்த்தர் தருவார்னா, அவரை உங்களுக்குள்ள வச்சு காலம் ஃபுல்லா அவரை பத்திரமா சுமந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த அளவு கனப்படுத்துவார், எந்த அளவு மேன்மைப்படுத்துவார் தெரியுமா? உங்களுக்கு அது சரியா புரியல. அதனாலதான் நீங்க எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில இவ்வளவு லேக்கா இருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட அந்த சிலுவை பேசிச்சு. இப்படி நிறைய விஷயங்களை நாம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து நம்ம பல்வேறு கோணங்கள்ல நம்ம நிறைய தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள்ல சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம், அதிலே 54வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த மத்தேயு மெய்யாகவே இவர்கள் தேவனுடைய குமாரன் என்றார்கள். கவனியுங்கள்,
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அவருடைய மரணத்தை சோதிப்பதற்காக, அவர் மரித்தது உண்மையா இல்லையா என்றெல்லாம் பார்ப்பதற்காக, இன்றைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போது ஒரு அதிகாரியினுடைய முன்னணியில் தான் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும். அதே போல 100க்கு அதிபதி அவருடைய முன்னணியில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருந்த அந்த வேளையில் நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதற்கு முந்தைய சில வசனங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால், அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஆவியை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆவியை அவர் விட்டதற்கு பின்பு இந்த பூமியிலே சில சம்பவங்கள் நடைபெற்றது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் எழுதப்பட்டது, நடைபெற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சு? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கண்மலைகள் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. செத்து போயிருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தது. கவனிங்க, யார் மரிக்கும் போதும், வேற ஒருவர் மரிக்கும் போதும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே நேர்ந்ததில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்ட போது கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின், அப்படி யோசித்து பாருங்களேன். முதலாவது தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல தொடங்கி கீழே வரைக்கும் 2ஆக கிழிந்தது. 2வது பூமி அதிர்ந்தது. கண்மலைகள்லாம் டமாலி வெடிச்சு பிளந்திருக்குது. கல்லறைகள்லாம் திறந்திருக்குது. மரித்து போன பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. அவர் இயேசு உயிர் தெழுந்ததற்கு பின்பு அவர் எருசலேமிலே நிறைய பேருக்கு அவர்கள் காணப்பட்டார்கள். ஒரு பயங்கரமான சம்பவம். அப்போ இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்த அந்த 100க்கு அதிபதியோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு சாட்சி கொடுத்தார்கள். என்ன சாட்சி கொடுத்தார்கள்னா, மெய்யாகவே உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான், இதுல மாற்று கருத்தே இல்லை. பல பேருடைய மரணத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஆனால் இவருடைய மரணம் வித்தியாசமானது. எனவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார்கள். நீங்க சவுத் சைடு நீங்க வருவீர்கள் என்றால், எங்க சொந்த ஊர்ல நான் பிறந்த சபையில இன்னைக்கும் ஆல்டர்னி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த ஆல்டர்ல பாத்தீங்கன்னா 2 பக்கமும் 2 ஸ்கிரீன் தொங்க விட்டுருப்பாங்க. சில சபைகள் அது இல்லை. ஆனா எங்க ஊர்ல நான் பிறந்த சபையில இன்னைக்கும் நீங்க அதை பார்க்கலாம். ஆல்டர்ல 2 பக்கமும் 2 ஸ்கிரீன் தொங்க விட்டுருப்பாங்க. அது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஸ்கிரீன் முதலாவது ஆல்டரை மூடி இருந்துச்சு. மூடி இருந்த ஸ்கிரீன் இயேசு கிறிஸ்து மரித்த போது அது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிந்து 2 பக்கம் ஆயிற்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு அந்த சம்பவத்தை குறித்து நம்ம சில காரியத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த திரை எதற்காக மூடி இருந்தது? நான் கொஞ்சம் அதை வேடிக்கையா சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, கர்த்தருடைய ஆலயம் என்பது 3 பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருந்தது இல்லையா? உங்களுக்கு தெரியும். முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலம். கொஞ்சம் சொல்லுங்க. மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஒரு திரை போட்டு மூடி வைத்திருந்தார்கள். கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டு முறைமையை நீங்க கவனிக்கணும். திரை போட்டு மூடி வைத்திருந்தார்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே திரைக்கு உள்ளே என்னதெல்லாம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? என்னெல்லாம் இருந்துச்சு? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அது உள்ளே இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடுவதற்கு ஒரு மூடி ஒன்றை செய்ய வேண்டும். ஒரு தகடு, பொன்னினாலே செய்யப்பட்ட தகடினாலே மூடி ஒரு பலகை ஒன்றை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அந்த மூடிக்கு பெயரு கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிருபாசனம் அந்த மூடியுடைய 2 பக்கங்கள்லையும் கேருபீன்கள் செய்யப்பட்டு, அந்த கேருபீன்கள் 2 ரெக்கைகளை விரித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடுவது போல அது செய்து வைக்கப்பட்டிருந்தது.
அந்த பெட்டியுடைய மேல மூடிக்கு கிருபாசனம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. எதுக்காக கிருபாசனம் அப்படின்னு பெயர்னா, ஆசனம் என்றால் என்ன அர்த்தம்? உட்கார்ற இடம்னு அர்த்தம். கிருபாசனம் என்றால் பட்சிக்கிற தேவனாகிய கர்த்தர் மண்ணான மனிதனோடு அமர்ந்து பேசுகிற, அவர் கிருபையாக அமர்ந்து பேசுகிற அந்த இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த மோசே உள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரா, அந்த 2 கேருபீன்களுக்கு மத்தியில் இருந்துதான் மோசையோடு பேசுகிறார். இந்த திரை போட்டு மூடி இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரதான ஆசாரியன் மாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியுமா எப்படி இருந்ததுன்னு? கர்த்தருடைய நியமம் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாவே போயிட்டீங்களே. எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள்ல டாப்ல கர்த்தர் இருந்தார். முதல்ல மேல யார் இருந்தா? கர்த்தர். கர்த்தருக்கு கீழே மோசே. மோசேக்கு கீழே ஆரோன் பிரதான ஆசாரியன். ஆரோனுக்கு கீழே ஆசாரியர்கள். ஆசாரியர்களுக்கு கீழே லேவியர்கள். லேவியர்களுக்கு கீழே ஜனங்கள். இப்ப ஜனங்கள் டைரக்டா கர்த்தர்ட்ட போக முடியுமா? போக முடியாது. ஜனங்கள் யார்கிட்ட வரணும்? லேவியர்கள்ட்ட. லேவியர் யார்கிட்ட போனோம்? ஆசாரியன்ட்ட. ஆசாரியன் யார்கிட்ட போனோம்? இந்த நியமம் இப்ப எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆபீஸ்ல இருக்கு. ரிலீஜன்ல எந்த ரிலீஜன்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இந்துக்கள்கிட்ட இருக்கு. கரெக்டா அவங்க வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ, இசிஐ, அப்புறம் மெத்தடிஸ்ட், இதே போல சர்ச்செல்லாம் பாத்தீங்கன்னா ஐயர் என்ன கட்டியிருப்பாரு? பெல்ட் கட்டிருக்க மாட்டாரு. கருப்பு கலர்ல ஒரு கயிறு கட்டியிருப்பாரு. அந்த கயிறு எதுக்கு கட்டியிருக்காருன்னு ஐயர்கிட்ட கேட்டு பாருங்க. ஐயர் பதில் சொல்லிட்டா பார்த்துடலாம். அவர் தெரியாது. ஏன்னா அது ஆசாரியனுடைய உடை. பிரதான ஆசாரியனுடைய ஆசாரியனுடைய உடை. பிரதான ஆசாரியனுக்கு வித்தியாசமான உடை. அது பிஷப்பு போஸ்டிங்க தான் பிரதான ஆசாரியனுக்கு குறிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஊர்ல ஐயருங்கன்னா சும்மா ஒரு அங்கி போட்டு வந்துடுறாங்க. இப்போ எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா அங்கி இருக்கும், அதுக்கு மேல சர்ப்ளஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது இவ்வளவுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் போட்டிருப்போம். கொயர் அதை போட்டிருக்கணும். அதை போடாம கொயர் கிடையாது. பாஸ்டர் அதை போட்டிருக்கணும். அப்படி போட்டு ஜிகு 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 ஜிகு. இதெல்லாம் எந்த வஸ்திரம்? யாருடைய ட்ரெஸ்? பழைய ஏற்பாட்டு முறையின்படி சொல்லுங்க, ஆசாரியனுடைய வஸ்திரம். இப்போ ஆசாரியர்கள் யாரு? இப்ப ஆசாரியர்கள் யாரு? இரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். அப்ப வேதம் சொல்லி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையுமே தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி இருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் யாரு இருப்போம்? நல்லா சொல்லுங்க. அப்ப இடுப்புல என்ன கட்டணும்? என்ன போடணும்? அங்கி போடணும், மணி கட்டணும். ஆசாரியர்களுடைய வஸ்திரம் அது. இப்ப ஆவிக்குரிய ஆசாரியர்களாகிய நமக்கு தேவன் அழகா ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டார். என்ன வஸ்திரம்னா, அந்த வஸ்திரம் பேர் தான் ரெட்சிப்பின் வஸ்திரம், நீதி என்கிற சால்வை. அதை கொடுத்துட்டார். சரியா? சரி, இப்ப போட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்த போது இந்த தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. எதற்காக அப்படின்னா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளதான் தேவன் வாசமாயிருந்தார். அங்க இருந்துதான் அவர் ஜனங்களோடு பேசிக்கொண்டிருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து மரித்த உடனே உள்ளே இருந்த தேவன் என்ன சொல்றாருன்னா, அட பாவிகளா, என்ன போட்டு திரைச்சீலையை போட்டு இத்தனை வருஷம் என்ன செஞ்சுட்டீங்க? உள்ளுக்குள்ள மூடி வச்சுட்டீங்க. என் ஜனம்லாம் வெளியில இருக்கிறாங்க. என்னை தனிமைப்படுத்தி உள்ள வச்சுட்டீங்க. இப்ப என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்த மரணத்தின் மூலமாக ஒரு சம்பவம் நடந்தது. எனவே என்னை பூட்டி வச்சிருந்த திரைச்சிலையை நானே கிழிச்சிட்டு உள்ள இருந்து பிரகாரம் இருக்கிற அங்க இருக்கிற ஜனங்களோடு வாசம் பண்ணும்படி, ஜனங்களுக்குள் வாசம் பண்ணும்படி நான் அங்கே இருந்து புறப்பட்டு ஜனங்களுக்குள் வந்து விட்டேன் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே வந்து வாசம் பண்ண வந்து விட்டார். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கிறது? சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி,
இந்த ஆலயத்திற்கு பெயர் தேவாலயமா ஜெப ஆலயமா? நான் ரொம்ப குழப்ப விரும்பல, நான் சப்ஜெக்ட் போயிடுறேன். என்ன உங்க மண்டை வெடிச்சும் இல்லைன்னா இப்ப சொல்லாம போனாலும் பிரச்சனையாச்சே. இது தேவாலயமா ஜெப ஆலயமா? ஜெப ஆலயம். ஏன் இது தேவாலயம் இல்லை? நம்ம தான் தேவாலயம். கரெக்ட். இப்ப தேவாலயம் யாரு? நம்ம தான். அப்ப இந்த கட்டடம் எது? ஜெப ஆலயம். தேவாலயத்துல பலி செலுத்துதல் உண்டு. தேவாலயத்துல பலிபீடம் உண்டு. பலிபீடம் தேவாலயத்திற்கு வெளியில இருந்துச்சா தேவாலயத்துக்கு உள்ள இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? வெளியில இருந்தது. அப்ப பலிபீடம் ஒருபோதும் ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது. ஹலோ, ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் இப்படிலாம் பேசுறதுனாலதான் நிறைய பேருக்கு பகையாளி ஆயிட்டேன். சத்தியத்தை பேசாம இருக்க முடியாது, சத்தியத்தை பேசிதான் ஆகணும். அப்ப பலிபீடம் ஆலயத்துக்கு வெளியில இருக்குதா ஆலயத்துக்கு உள்ள இருக்குதா? வெளியில தான் கர்த்தர் வச்சிருந்தாரு. இன்னைக்கு உள்ள பலிபீடம் பலிபீடம் சொல்லிட்டு இருக்கிறோமே, வெளியே இந்த பலிபீடத்தை யாரும் உள்ள கொண்டு போனது? யாரும் கொண்டு போக முடியாது. பலிபீடத்தின் மேல யாராவது ஏற முடியுமா? பலிபீடத்தின் மேல எதையாவது கொண்டு வச்சா என்ன செய்யணும் தெரியுமா? அத வெட்டணும். அப்ப இன்னைக்கு பலிபீடம் நீ சொல்லிட்டு இருந்தா அது மேல ஏறுறவங்களை என்ன செய்யணும்? இல்ல எப்படி போனாலும் லாஜிக் இடிக்குது. இல்ல எப்படி போனாலும் லாஜிக் இடிக்குது. அப்ப இன்னைக்கு இருக்கிறது பலிபீடம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது எபிரேயர்ல நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னா பலிபீடத்தின் மூலமாகத்தான் நம்ம பலி செலுத்த முடியும். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. என்ன நீ பாத்தீங்கன்னா இயேசுதான் இன்னைக்கு நமக்கு பலிபீடம். நம்ம என்ன செஞ்சாலும் இயேசுவின் மூலமாகத்தான் அது பிதாவாகிய தேவனுக்கு போய் சேர முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல், இயேசுவை அல்லாமல் எதுவுமே டைரக்டா கர்த்தர்ட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்துக்கு பெயர் இயேசு. இன்னைக்கு நாம் எல்லாரையும் கர்த்தர் ஆசாரியர்களாக மாற்றினபடினால தான் இன்னைக்கு நாம் எல்லாரும் உதடுகளின் காளைகளாகிய பலிகளை தேவனுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆசாரியர்கள் தவிர, லேவியர்கள் தவிர வேற யாருமே பலி செலுத்த முடியாது. ஜனங்கள் இஷ்டத்துக்கு பலி செலுத்த முடியாது. ஜனங்கள் பாவம் செய்தா அவர்கள் பலியை கொண்டு வர வேண்டும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, அசைவாட்டு பலி, இப்படி பலிகளை அவர்கள் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து லேவியர்களிடத்திலே கொடுக்க வேண்டும். அந்த பலிகளை செலுத்துகிறவர்கள் யார் செலுத்தணும் தெரியுமா? லேவியர்களும் ஆசாரியர்களும் தான் பலி செலுத்தணும். ஜனங்கள் யாருக்கும் பலி செலுத்துகிற உரிமை கிடையாது. ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாக மாற்றப்பட்டபடினாலே தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். உதடுகளின் காளைகளை கர்த்தருக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய காரியங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மேன்மையையும் மகிமையையும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இன்றைக்கு நாம் செய்வது போல எல்லாம் செய்ய முடியாது. இன்றைக்கு நாம் தேவனண்டை சேருகிறது போல எல்லாம் சேர முடியாது. தேவனண்டை யார் சேர்ந்தாலும் அவன் செத்து போவான். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சீனாய் மலையிலே கர்த்தர் அக்கினியிலே இறங்குகிறார். அந்த மலையானது பயங்கரமான புகைந்து கொண்டிருக்கிறது. பயங்கர அக்கினியாக இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தர் பேசுகிறார். அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட ஜனங்கள் எல்லாரும் அலறி ஓடுகிறார்கள், அலறுகிறார்கள். மோசேயை பார்த்து, மோசே, கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் நாங்கள் செத்து போவோம். கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம், நீரே எங்களோடு பேசும். நீர் ஆண்டவரிடத்திலே பேசிக்கொள்ளும். கர்த்தர் உம்மிடத்திலே பேசட்டும், நீர் எங்களோடு பேசும். கர்த்தர் நேரடியாக எங்களிடத்திலே பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே இருந்த அந்த ஒரு உறவு, அந்த ஒரு தூரம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் இன்றைக்கு நம்மை தைரியமாக அந்த கிருபாசன தண்டையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இன்றைக்கு இவ்வளவு மேன்மைகளையும் மகிமையையும் நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு வேத வசனம் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால்
அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கவனியுங்கள், அந்த வசனத்தை கவனித்து பார்த்தால், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நாம் தேவனோடு கூட என்ன செய்யப்பட்டோமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யப்பட்டோம்? எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம்? நாம் தேவனுக்கு எப்படி சத்துருக்களாக இருந்தோம்? கொஞ்சம் நீங்க நிதானித்து பார்த்தா, நான் கொஞ்சம் வேகமா போறேன், என்ன எனக்கு டைம் இல்லை, நான் வேகமா போறேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை. நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். எப்படி? நாம் எல்லாரும் பாவிகளாகவே பிறந்து பாவிகளாகவே வாழ்ந்து வருகிறோம். நீங்கள் வேத வசனத்தை கவனித்து பார்த்தால், அவர் நாள்தோறும் பாவியின் மேல், வசனத்தை முடிங்க, சினங்கொள்ளுகிற தேவன். நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்களே, நான் பேசுற உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா? அப்ப பாவியின் மேல யாருடைய கோபம் நிலை நிற்கிறது? தேவனுடைய கோபம் நிலை நிற்கிறது. அது எப்போ உடையும்னு தெரியாது. இப்படி வச்சுக்கலாமே, ஒரு பெரிய பலூன், அந்த பலூன் நிறைய ஒரு 2 குடம் தண்ணி, அது எப்போ உடையும்னு தெரியாது. அந்த பலூன் நம்ம தலை மேல இருக்குது. அது உடைஞ்சிட்டுன்னா ஃபுல்லா நம்ம நனைஞ்சிருவோம். கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க. அதே போல ரட்சிக்கப்படாத பாவியாக இருக்கிற ஒரு மனிதன் தலையின் மேல தேவ கோபம் இருக்கிறது. அது உடைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் பூமியில் இராதபடி அவன் அழிந்து போவான். அப்படி பாவியின் மேல தேவ கோபம் இருக்கிறது. சோ தேவனுக்கு நாம் சத்துருக்களாக இருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் என்னை அவரோடு கூட ஒப்புரவாக்கிட்டான், தேவனோடு கூட. இயேசு மரிச்சதுக்கும் எனக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டானதற்கும் என்ன காரணம்? அது எப்படி நடந்தது? இதற்கு பலியை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் பலி செலுத்த வேண்டுமானால் 1 வயது நிரம்பின ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். கவனிக்கணும், நான் திரும்பவும் சொல்றேன், இதுவும் இன்னைக்கு இந்து மதத்துல பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த உடனே முதலாவது யார் அந்த பாவம் செய்திருக்கிறானோ, யார் பலி செலுத்தும்படி வந்திருக்கிறானோ, அவன் தன்னுடைய கையை அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலையின் மேலே வைக்க வேண்டும். இரண்டாவது, பலி செலுத்த போகிற ஆசாரியன் தன்னுடைய கையை அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலையின் மேலே வைக்க வேண்டும். வச்ச உடனே என்ன சம்பவிக்கிறதாம்? இந்த மனிதன் செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தலையின் மேலே இறங்குகிறதாம். இந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி ஏற்றதாக பொருள்படுகிறது. இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ பாவத்திற்கான தண்டனை இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த ஆட்டுக்குட்டி மேல இவனுடைய பாவங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட உடனே இந்த பாவத்திற்கான தண்டனை அந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கப்படுகிறது. ஆடு வெட்டப்படுகிறது, அதனுடைய இரத்தம் சிந்துகிறது. இந்த சிந்தப்படுகிற இரத்தத்தை தெய்வம் பார்க்கிறார். டேனியேல் அவனுடைய இரத்தம் இப்படி சிந்தப்பட வேண்டும். ஆனால் டேனியேலுடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு பதிலாக டேனியேல் கொண்டு வந்த அந்த ஆட்டுக்குட்டி டேனியேலுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டது. எனவே டேனியேலுக்கு வர வேண்டிய அந்த தண்டனை இந்த ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப டேனியேலுக்குரிய பனிஷ்மெண்ட்டை இந்த ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கொண்டபடியினாலே டேனியேல் இப்ப குற்றமற்றவராகிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இது வரைக்கும் புரிஞ்சுட்டா? நல்ல விளங்கிடுச்சா உங்களுக்கு? அந்த ஆட்டுக்குட்டி மாத்திரம் ஒருவேளை என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தாமல் இருந்திருக்குமானால் நான் குற்றவாளி இன்னைக்கு வரைக்கும். அப்ப அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினதுனாலே தெய்வம் அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை பார்த்து இவனுக்கு வர வேண்டிய தண்டனையை இந்த ஆட்டுக்குட்டி ஏற்றுக்கொண்டபடியினால் இந்த மனிதனை நான் குற்றமற்றவனாக விடுகிறேன் என்று சொல்லி என் மேலே இரக்கம் பாராட்டி எனக்கு தண்டனையை கொடுக்காமல் என்னை அவர் குற்றத்திற்கு தண்டனைக்கு நீங்களாக்கி விடுகிறார். இன்னைக்கும் கவனிங்க, இந்த இந்துக்கள் பலி அந்த கொடை கொடுக்கும்போது, அந்த ஆடு வெட்டும் போது யார் ஆடை கொண்டு வராங்களோ அவங்க தலை மேல கை வைப்பாங்க. பின்னாடி அந்த பூசாரி கை வைப்பார். கை வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டு தலை மேல மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க.
மஞ்சள் தண்ணி தெளிச்ச உடனே ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? தலையாட்டு. அது என்னவா? உத்தரவு கொடுத்துருச்சான், என்னை வெட்டலாம் நீ. இப்போ நம்ம தலைமையில மஞ்சள் தண்ணி தெளிச்சா நம்ம கூட தான் தலையாட்டுவோம். அது உத்தரவு கொடுத்துச்சான், உடனே அதை வெட்டிடுவாங்க. அதை வெட்டினா என்னன்னா இவனுடைய பாவங்கள், இவனுடைய கர்மங்கள்லாம் தீந்துருதான். அதுதான் அவர்களுடைய நம்பிக்கை இன்றைக்கும். இப்ப இதே போல உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்தார். அல்லேலூயா. இதுவரைக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழப்போகிற மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களையும் பிதாவாகிய தேவன் இயேசுவின் மேலே சுமத்தினார். அதான் வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், பாவம் அறியாத அவரை உங்களுக்காக பாவமாக்கினார். இந்த பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தப்பட்ட போது அதற்கான தண்டனையாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இப்ப நல்லா கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே பாவங்கள் சுமத்தப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பு வரைக்கும் நான் பாவி, என் மேலே தேவ கோபம் இருக்கிறது, நான் தேவனுக்கு சத்துருவாக இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை தீட்டிக்கொண்டே இருக்கிறார். எப்பொழுது இந்த டேனியலை போட்டு தள்ளலான்னு அவர் தீட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்து இந்த டேனியலுடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக இரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனை விட்டாரோ, இப்போ என்னுடைய பாவங்களுக்காக இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. இதை நான் என்றைக்கு விசுவாசிக்கிறேனோ, இந்த இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது, நான் இப்படி ரத்தம் சிந்தி இருக்க வேண்டும், நான் அழிந்து போய் இருக்க வேண்டும், ஆனால் எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். இதை நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எனக்காக அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த இயேசு மாத்திரம் ரத்தம் சிந்தாதிருந்தால், இந்த இயேசு மாத்திரம் அவமானப்படாமல் இருந்திருந்தால், இந்த இயேசு மாத்திரம் சிலுவையிலே மரிக்காமல் இருந்திருந்தால் நான் பாவியாக இருந்திருப்பேன். எனவே இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார். நான் அதை முழுமையாக விசுவாசித்தது, இயேசுவை நான் என்னிடமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருவர் சொல்லும் போது, இயேசு இரத்தம் சிந்தினதை நினைத்து பிதாவாகிய தேவன் நம்மை குற்றமற்றவனாக நீங்களாக்கி விடுகிறார். நம்மை பாவி என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை நீதிமான் என்கிற இடத்திலே வைத்து நம்மேல் இருந்த அவருடைய கோபத்தை அவர் அகற்றிவிட்டு நம்மேலே அவர் அன்பு வைக்க தொடங்குகிறார், அவர் பாசம் வைக்க தொடங்குகிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் நமக்கு முதலாவது கொண்டு வந்த முதலாவது ஆசீர்வாதம் என்ன என்றால், அதற்கு ஒரு பெயர் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்மேல் கோபமாயிருந்த தேவனை கோபப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த நான், என் மேல் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்கி கொண்டு எப்பொழுது என்னை அழிக்கலாம் என்று நினைவு கொண்டிருந்த தேவ அழிவுக்கு ஏதுவாக இருந்த நான், இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே ஒருவர் வந்து நின்று தேவன் மேலே தன்னுடைய கையை வைத்து, பொறுத்திரும், இவனை அழித்து போடாதேயும், இவன் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் மேல் தன்னுடைய கையை வைத்து, என் மேலும் தன்னுடைய கையை வைத்து, இரு, உனக்காக நான் மரிக்கிறேன், உன்னுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு வேலை, எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியம், தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக இந்த மத்தியஸ்தருக்காகத்தான் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யோபு பரிதபிக்கிறான். எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர் உண்டாயிருந்தால் நலமாயிருக்குமே, அந்த மத்தியஸ்தர் இருந்தால் எனக்கும் தேவனுக்கும் நடுவே தன்னுடைய கரத்தை வைத்து என்னையும் தேவனையும் சமாதானப்படுத்துவாரே. இப்பொழுது தேவனுடைய கோபம் என் மேல இறங்கி இருக்கிறது, எப்படி நான் அவருக்கு முன்பாக வாழ முடியும்? ஒரு மத்தியஸ்தருக்காக யோபு ஏங்கி கொண்டிருந்தான். நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு மத்தியஸ்தராக வெளிப்பட்டார் என்று பல வசனங்களிலே உண்டு. அதிலே ஒன்று எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனம்,
12வது அதிகாரம் 24வது வசனம். 2 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:15 வாசிக்கலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். 12வது அதிகாரம் 24வது வசனம். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற அந்த இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்னை தேவனோடு ஒப்புரவாக்கிற்று. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் அருளி செய்த சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக? தேவன் அருளி செய்த சொல்லி முடியாத ஈவு எது? இயேசு கிறிஸ்து. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இயேசுவுக்காக நம்ம தினமும் என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இயேசுவை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஸ்தோத்திரத்தை பார்த்தீங்கன்னா, சோறு கொடுத்தீரு ஸ்தோத்திரம், நல்ல சுகம் கொடுத்தீரு ஸ்தோத்திரம், அதை கொடுத்தீரு ஸ்தோத்திரம், இதை கொடுத்தீரு ஸ்தோத்திரம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு இயேசு மாத்திரம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. அப்போ இயேசுவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணம் முதலாவது என்னை தேவனோடு ஒப்புரவாக்கிற்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்ன செய்தது? எபிரேயர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 2 வசனங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15. பிள்ளைகள் மாம்சத்தையும் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கவனிங்க, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எப்படியானார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா வந்ததற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு இந்த 2 வசனங்களை நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தா அதுல 2-3 பாயிண்ட் வர்றதை பார்க்கலாம். அதுல எனக்கு முதலாவது ஆச்சரியமா இருந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருந்ததுனால அவரும், சத்தமா சொல்லுங்க, அவரும் அவர்கள மாதிரியே மாறிட்டார். இப்ப நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருந்ததுனால இயேசு என்ன செஞ்சாரு? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். மாறிட்டு சொல்லுது, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். எங்க வீட்டுல கதை சொல்றேன் கேளுங்க, அப்போ கொஞ்சம் உஷாராயிருவீங்க. எங்கள் வீட்டில் என் மகளுக்கு சில நேரத்தில் பார்த்தா சளி பிடிக்கும். அது எல்லாருக்கும் சளி பிடிக்கும்ல, சளி பிடிக்கும், கொஞ்சம் கோல்டு ஆயிரும். அந்த நேரம் தான் பார்த்து என்ன செய்வோன்னா, நம்ம வெளியிலேருந்து வரும்போது நல்ல வெயில் ஹீட்டாக இருக்குது, சரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே அப்படின்னு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். வச்சா முதல்ல எடுத்து யார் சாப்பிடுவா தெரியுமா? யாருக்கு கோல்டு இருக்கோ அவங்க தான். அப்போ சிரிச்சுக்கிட்டே நான் கேட்பேன், அம்மா என்னம்மா உனக்கு கோல்டுமா அப்படின்னு சொன்னா அவ ஒரு டைலாக் அடிப்பா. பின்னாடி இருக்கிறா என் பொண்ணு, அவ ஒரு டைலாக் அடிப்பா. என்ன டைலாக் அடிப்பான்னா, அப்பா முள்ளால தான் எடுக்கணும். எதையா? முள்ளதான் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே பாதி சாப்பிட்டுருவா. அதே போல நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இனத்தோட சேரும்.
நம்ம மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா இருந்ததுனால அவரும் எப்படி ஆயிட்டாராங்க. அதனாலதான் அவர் நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாம கிடக்குறாரு. நம்ம எங்கெல்லாம் போறோமோ, நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க போலயே, நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் இருக்காரு. நீ தண்ணீர்ல இறங்குனா நான் அங்கே இருப்பேன்றாரு, நீ ஆறுகளை கடந்தா நான் அங்கேயும் வருவேன்றாரு, நீ அக்கினியில இறங்குனா ஏன் ஏன் அவரால் நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியல. நம்ம மேல அவ்வளவு பாசம் அவருக்கு. சரி, இப்படி நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரை வந்துட்டு அவர் ஒரு விஷயம் எழுதப்பட்டிருக்கு, மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் சாத்தானுடைய தலையை நசுக்கிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்ப தலை நசுக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பாம்பு எத்தனை பேர் அடிச்சு பழக்கம்னு தெரியல. பாம்பு அடிச்சீங்கன்னா தலைய நசுக்கிட்டா கூட சொல்லுங்க வால் ஆடும். அந்த வாலை பார்த்து பயப்படுறது எத்தனை பேரு? நாங்க வாலே ஆடாம செத்து கிடந்தா கூட என்ன செய்ய மாட்டோம், பக்கத்துல போக மாட்டோம். நடு ராத்திரி ஜன்னல் துணி ஆடினாலே என்ன செய்யுமா, அது ஃபேன் காத்துல ஆடும், அதை பார்த்து பயப்படுற ஆளு. பாம்பு தலை நசுங்கி போச்சு, வால் மட்டும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சில பாம்புக்கு விஷம் எதுல இருக்கான், வால் இருக்கு, அதை அடிச்சுச்சுன்னா நீ காலி அப்படிம்பாங்க. அதே போல பிசாசுடைய தலை நசுக்கப்பட்டாயிற்று. இப்ப எது கிடந்து ஆடிட்டு கிடக்குது? இந்த வாழை பார்த்து பயப்படுற கூட்டம் தான். நம்ம மேல இருந்து அவர் சிரிக்கிறாரு, டேய் நான் தலையை நசுக்கி பல்லெல்லாம் புடுங்கிட்டேன், எல்லாம் காலி, வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு, இந்த பிசாசுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்களே, இந்த பிசாசு கொண்டு வர்ற பிரச்சனையை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த பிசாசுடைய வல்லமையை பார்த்து நீங்க நடுங்கிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்குன்றாரு கர்த்தர் மேல இருந்து பார்த்து. இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடுது. என்ன தைரியம் வந்துச்சுன்னா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில ஜீவனை விட்டாரோ அப்பொழுதே இந்த பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டாயிற்று. இனி அந்த பிசாசு என்னோடு கூட போராடுவதற்கு அனுமதி உண்டே தவிர ஒருபோதும் என்னை ஜெயிப்பதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. என் வாழ்க்கையில போராட்டங்களை கொண்டு வரலாம், பல விதங்களிலே போராட்டங்களை கொண்டு வரலாம். சில வேளைகளிலே சில இழப்புகளை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரலாம், சில நஷ்டங்களை அவன் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரலாம், சில வேளைகளிலே கவலைகளை உள்ளே கொண்டு வந்து வைக்கலாம், சில வேளைகளிலே நெருக்கங்களை உள்ளே கொண்டு வந்து வைக்கலாம். ஆனால் ஒருபோதும் அவன் டேனியலை ஜெயிக்க முடியாது, கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. காரணம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் எதனால பெரியவர்? அவனுடைய தலையை என்னில் இருப்பவர் நசுக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யாருக்கெல்லாம் தைரியம் வந்திருக்கு? எங்க ஊழியத்துல ஆரம்ப நாட்கள்ல ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும், இல்லைன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமை, சகோதரர்கள் வரைக்கும் நாங்க கூடி ஜோம் பண்றது வழக்கம். எங்க ஜோம் பண்ணுவோம்னா, ஏதாவது கிராமங்கள்ல காடுகளுக்குள்ள போயிடுவோம், காடு ஆறு அப்படி உள்ள போயிடுவோம். அப்படி கவரப்பேட்டை RMK காலேஜ் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு ரோடு உள்ள போகும், மேல் முதலம்பேடு கீழ் முதலம்பேடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரை தாண்டி போனா AN குப்பம் அப்படின்னு உள்ள ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு ஆறு ஓடுது. அந்த ஊர்ல எங்க ஊழியத்துல இருக்கிற ஒரு பையன் அங்க இருக்கிறான். அதனால அவன் என்ன சொன்னான்னா, ஐயா இந்த தடவை ஜெபத்துக்கு எங்க ஊருக்கு போயிடலாம், ஆத்துக்குள்ள போயிடலாம், நல்லா சூப்பரா இருக்கும், நல்ல மணலா இருக்கும், நல்லா ஜெபம் பண்ணலான்னு சொன்ன உடனே நாங்க போயிட்டோம். அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு அமாவாசை, பயங்கரமான இருட்டு உள்ளுக்குள்ள. நாங்க போனது எப்போ போறோம் அப்படின்னா, அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 10:11 மணி ஆயிடுச்சு. நாங்க உள்ள போயிட்டு இருக்கிறோம். நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்கல்ல? பயப்பட மாட்டீங்கல்ல? நாங்க போயிட்டு இருக்கிறோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறோம். அது சம்மர் டைம், தண்ணி கிடையாது, நல்ல மணல். நாங்க உள்ள போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பையன் இல்லை,
அவன் சொல்றான், ஐயா அங்க பாருங்க ஐயா, அங்க இருட்டா தெரியுதான்னா. ஃபுல்லாவே இருட்டா தான் இருக்கு, ஆனா அது இருட்டுக்குள்ள அசையுது, லேசா அசையுதுன்னா என்னன்னா அது மரம். அந்த மரத்துல தான் லவ்வர்ஸ் 2 பேர் வந்து தூக்கில் தொங்கிட்டாங்க. எப்போ? அமாவாசை அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு நடு காட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இங்க தூக்குல தொங்கிக்கிட்டாங்க அப்படின்றான். கொஞ்ச தூரம் போன உடனே, ஐயா இந்த இடத்துல தான் ஐயா போன தடவை மழை தண்ணி நிறைய வரும்போது குளிக்க போய் ஒருத்தன் தலைகீழ சொருகி செத்து போனான். இப்படி அவன் ஒன்னொன்னா சொல்ல 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 திடீர்னு ஒருத்தர் வந்து என் கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டார். யாருன்னு பார்த்தா எங்க ஊழியத்துல இருக்க இன்னொரு பையன். அவன் வந்து என் கையை வேகமா இருக்க பிடிச்சிட்டு சொல்றான், அண்ணே முதல்ல வந்து வாயை மூட சொல்லுங்க, நம்ம ஜோம் பண்றதா எப்படி, நல்ல காரியத்தை சொல்ல சொல்லுங்க. இது பார்த்தா அவன் செத்தான், இவ செத்தான், இங்கதான் செத்தான், எப்படி ஜோம் பண்றேன் அப்படி கையை பிடிச்சுக்கிட்டான். சொல்லிடே கொஞ்சம் கம்முன்னு இருறா, அவன் பயப்படுறான்டா நீ சொல்லி கிள்ளி கடைசியா ஜபம், தனித்தனியா ஜபம், எல்லாம் ஆவியில நிறைஞ்சு உருண்டு பரண்டு பயங்கரமான அனாயிண்டிங் ஜோம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2:30-3 மணி ஆயிடுச்சு. இப்போ ஜபத்தை முடிச்சுட்டு திரும்ப வரோம் பாருங்க. போகும்போது ஒரு பையன் என் கையை பிடிச்சிட்டு பயந்துட்டு என் கையை பிடிச்சான்ல, அந்த பையன் வந்தான், டேய் இப்போ அவங்களெல்லாம் வர சொல்றான் பாத்துக்கலாம், அந்த 2 பேர் செத்தான வர சொல்லு, இங்க ஒருத்தன் தலைகளை சொருனானு அவனை வர சொல்லு. அப்போ நான் கேட்டேன், டேய் போகும்போது அவ்வளவு பயப்பட்டியடா, இப்போ என்ன, இப்போ நான் நல்லா ஜோம் பண்ணி இருக்கேன்ல, இப்போ நான் ஆவியில நிரம்பி இருக்கிறேன்ல, இப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறார்ல, இப்போ வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இதேதான் நம்முடைய வாழ்க்கை, இதேதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வால் மட்டும் ஆடிட்டு இருக்கு பாருங்க பிசாசுடைய வல்லமை. இந்த பிசாசுடைய வல்லமைட்ட நீங்களும் நானும் நம்முடைய சொந்த அனுபவத்தாலையும் சொந்த பலத்தினாலையும் சொந்த ஞானத்தினாலையும் சொந்த அறிவினாலையும் போராட முடியாது. சொந்த பலத்துல நின்னோம்னா அந்த வால் ஆடுறத பார்த்து பயந்துருவோம் கண்டிப்பா. சொந்த அறிவுல நின்னோம்னா அந்த வால் ஆடுறத பார்த்து பயந்துருவோம். சொந்த அனுபவங்களை சார்ந்து போனாலும் பிசாசுகிட்ட பயந்துருவோம். அந்த பிசாசுடைய வல்லமையை நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாது சொந்த அனுபவத்தினால சொந்த பலத்தினால. ஆனா நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. என்ன தைரியம் இருக்குன்னா, அவனுடைய தலையை நசுக்கினவர் எனக்குள்ள இருக்கிறாரு, என் பக்கத்துல இருக்கிறாரு. இப்ப நான் அவன்கிட்ட போய் என்ன சொல்ல போறேன்னா, டேய் உன் தலையை நசுக்கினார் ஒருத்தர், அவர் தான் எங்க அப்பா, அவர் என் கூட இருக்கிறாரு. இப்ப அவன் என்ன பார்த்து பயப்படுறது இல்ல, என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரை சொன்ன உடனே அவன் நடுங்க ஆரம்பிக்கிறான். எதற்காக? அவர் பேரை சொன்ன உடனே அவனுக்கு பயம். அவனுடைய தலையை நசுக்கினவர் இவன். இன்னொரு சம்பவம் நடந்துச்சு என்னுடைய ஊழியத்துல. ஆரம்ப நாட்கள்ல பேய் ஓட்டுறதா எனக்கு ஊழியமே, பிசாசு ஓட்டுறதா ஊழியமே. அப்போ ஒரு கிராமத்துக்கு போயிருக்கோம். சரி, வில்லேஜ் பேரையும் சொல்லிடுறேன், அழிஞ்சிவாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்துல அங்க உள்ள சர்ச்சில் வச்சு ஒரு அம்மாவுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பிசாசுகள். அப்போ என் கூட ஊழியத்துல இருந்த ஒரு 4 பேர், நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. உடனே நான் சொன்னேன், பிரதர் எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர், பிசாசு பிடிச்ச எல்லாம் உருண்டுட்டு கிடக்குறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரதர், ஜோம் பண்ணுங்க, வல்லமை உண்டு, நீ பாட்டு பாடுங்க, இயேசுவின் ரத்தத்தை குறித்து பாட்டு பாடுங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தங்களுக்காக, பிசாசு பிடிச்ச ஒருத்தங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பவுமே நம்ம கூட இருக்க சில்லறைங்களுக்கு கொஞ்சம் வால் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லையா? உடனே இந்த சில்லறைங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டுனா, அந்த பேயிட்ட போயிட்டு உன் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு, உடனே அதுங்க ஒன்னொன்னே சொல்லுது. திடீர்னு நான் இங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், அங்கிருந்து ஒரு பிசாசு கட்சி, டேய் இவனுங்களை பாரு அப்படின்னுச்சு. என்ன பார்த்து பாருன்னு சொல்லிட்டு சொல்லுது, கொஞ்சம் கம்மன் இருக்க சொல்லு இவங்களை, நான் பீஸ் ஆக்கிடுவேன் அவ்வளவு பேரும் எப்போ ஒரு நிமிஷத்துல அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அவங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, எங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் இயேசு, அவர் தாடிக்கார், உனக்கு தெரியுமான்னு. உடனே இந்த பிசாசு எந்திரமா சொல்லிச்சு, அவர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு தாண்டா நீங்க இவ்வளவு பேர் இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க, அவர் மாத்திரம் உங்க கூட இல்லைன்னா நீங்க அவரை விட்டுட்டு தனியா வாங்கடா, நான் பாத்துக்கிறேன் உங்களை, ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கும் தனியா வர்றதுக்கு ஆசை தான், ஆனா அவர் விட மாட்டேன்றாரு, அவர் கூடவே இருக்கிறாரு, எங்களுக்கு அவரை மட்டும்தான் தெரியும், அவர் இல்லாம நாங்க உங்ககிட்ட வரவே மாட்டோம், அவர் தான் எங்களுக்கு. நீ சொன்ன உடனே இந்த பிசாசு பொத்து நீ விழுந்து ஓடி போச்சு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள், சத்ருவானவன் கொண்டு வருகிற போராட்டங்கள்ல நாம் எப்பொழுதும் இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இயேசுவை சார்ந்து கொள்றோமா இல்ல ஊழியக்காரரை சார்ந்து கொள்றோமா? புழுவாம சொல்லணும். ஒரு பயம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே
நம்ம இயேசுவுக்கு ஃபோன் பண்றோமா, ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்றோமா? எங்களுக்கு பதில் தெரியுது, ஆனா சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்போ என்றைக்கு நம்ம இயேசுவை விட்டுட்டு மனிதர்களையோ நம்முடைய சுய பலனையோ சுய காரியங்களையோ சார்ந்து கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு அந்த பிசாசின் காரியங்கள்ட்ட நம்ம தோற்க தொடங்குகிறோம். கவனமா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியர்கள், கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிறவர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நம்முடைய நம்பிக்கை ஊழியர்கள் மேல இல்ல, கர்த்தர் மேல இருக்கணும். நாம கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் ஊழியர்களை பயன்படுத்துவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது இந்த பிசாசினுடைய காரியங்களை எளிதில் ஜெயிக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இயேசு மரித்ததுனால என்னுடைய பிசாஸ், என்னுடைய சத்ருவை நான் கட்டாயமாக ஜெயிப்பேன். வேதம் சொல்லுது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியம், 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் எதை எனக்கு காண்பிக்கிறது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கவனிங்க, கவனிங்க. ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல வந்து சொன்ன தீர்க்க தரிசனம். ஏவாளை நிறுத்தி வைத்து விட்டார். அவளுக்கு எதிராக பிசாசை நிறுத்தி வைத்து விட்டார். நிறுத்தி வச்சுட்டு பிசாசை பார்த்து சொன்னார், இவளுடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிற ஒருவர், இவளுடைய வித்து, ஸ்திரீயின் வித்து, உன்னுடைய தலையை நசுக்குவார். என்ன செய்வாரு? தலையை நசுக்குவார் என்று ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவர் உரைத்த அதே தீர்க்க தரிசனம், அதே வார்த்தை பல 1000 ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறிற்று. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வேத வசனத்தினுடைய நிறைவேறுதல். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியா? இல்லை. இயேசு கிறிஸ்துடைய மரணம் திட்டமிட்ட ஒரு சதியா? இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் வேத வசனத்தின் நிறைவேறுதல். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் தெளிவாகிறது. என்ன காரியம் தெளிவாகிறதுனா, இந்த வேத வசனங்கள் அத்தனையும் நிறைவேறியே தீரும் தீரும் தீரும். அல்லேலூயா. வேத வசனம் நிறைவேறிய தீரும் என்பதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த வேத வசனம் நிறைவேறிய தீரும் என்பதை நான் பார்க்கும்போது, இதை யோசிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, களிப்பு உண்டாகிறது. எதற்காக தெரியுமா? நான் வேத வசனத்தின்படி வாழும் போது, முதலாவது இந்த உலகத்திலே வேத வசனம் என்னவெல்லாம் நன்மைகள் உண்டு என்று சொல்லுகிறதோ அந்த நன்மைகள் அத்தனையும் என்னுடைய தலையிலே வந்து கண்டிப்பாக இறங்கியே தீரும். இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நான் நிச்சயமாக அனுபவித்தே தீருவேன் இந்த உலகத்திலே. இரண்டாவது, நான் வேத வசனத்தில் படி வாழும்போது இந்த வேத வசனம் என்னை நரகத்தின் தண்டனைக்கு தப்புவித்து என்னை நியாய தீர்ப்பு நாளிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சொன்னார், 2 பேர் வீடு கட்டினார்கள். சண்டே கிளாஸ் பாடம், ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அதனால ஒரு பாட்டு, சண்டே கிளாஸ் பாட்டு. நான் சண்டே கிளாஸ் படிக்கும்போது சொல்லி கொடுத்த பாட்டு. கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது.
மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது, அந்த வீடு அழிந்து போனது. இது நான் சண்டே கிளாஸ் படிக்கும்போது படிச்ச பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியுது பாருங்க அந்த பாட்டு. இந்த இந்த சம்பவத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? அநேகர், அநேகர்னு பைபிள்ல எங்கெல்லாம் போட்டிருக்குதோ அங்கெல்லாம் உஷாரா இருக்கணும். அநேகர் அப்படின்னா மைனாரிட்டியா மெஜாரிட்டியா? கேட்கல. மெஜாரிட்டி. அப்ப மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் கடைசி காலத்துல வந்து உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை செய்தோம், தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், பிரசங்கம் பண்ணினோம், காணிக்க போட்டோம், ஸ்தோத்திரம் பண்ணோம், மியூசிக் வாசித்தோம், பாட்டு பாடினோம், நாங்க உம்முடைய நாமத்தினாலே சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு யார் சொல்லுவாங்களா? இல்ல அநேகர்னு எனக்கு தெரியல, தமிழ் சரியா தெரியல, இங்கிலீஷ் சொல்லுங்க. மெஜாரிட்டி. அப்ப சர்ச்சுக்கு போனதுல, சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறதுல சொல்லுங்க, மெஜாரிட்டி அப்படி போய் ஒரு நாள் நிக்க போறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் பரலோகம் ஒரு ஆன்சர் கொடுக்க போகுது. என்ன கொடுக்க போகுது? நீங்க யாருன்னு எனக்கு, நமக்கு இயேசுவை தெரியுமா? நமக்கு இயேசுவை தெரியுமா? தெரியும். அவருக்கு நம்மள தெரியுமா? சரி, நமக்கு மோடியை தெரியுமா? மோடியை தெரியுமா? நமக்கு தெரியும். மோடிக்கு நம்மள தெரியுமா? நமக்கு இயேசுவை தெரியுமா? தெரியும். இயேசுக்கு நம்மள தெரியுமா? அது வெள்ளம் வரும்போதுதான் தெரியும். வெள்ளம் வர்ற வரைக்கும் தெரியாது. வெள்ளம் வரும்போதுதான் இயேசுக்கு நம்மள தெரியுமா தெரியாதான்னு தெரியும். அப்ப கடைசி நாள்ல அங்க இருந்து ஒரு சத்தம் வரப்போதான், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, அக்கிரம செய்கைக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்கெல்லாம் புலம்புறாங்க. அப்பதான் இயேசு ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க பேய் ஓட்டுறதுனால பரலோகம் வர முடியாது, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றதுனால பரலோகம் வர முடியாது, நீங்க பிரசங்கம் பண்றதுனால பரலோகம் வர முடியாது, நீங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வர்றதுனாலையும் பரலோகம் வர முடியாது. அப்போ எப்பதான், எப்படி, யார் தான் பரலோகம் வருவா? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருத்தரும் பரலோகம் வர முடியாது. பிதாவினுடைய சித்தம் செய்கிறதுனா என்ன? அப்பதான் இயேசு 2 விளக்கத்தை கொடுக்கிறார். என்னிடத்தில் வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதின்படி செய்கிறவன் எவனோ, செய்யாதவன் எவனோ. நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். இயேசு கிறிஸ்து ஒரு 12 சீடர்களை தன்னோடு கூட வைத்திருந்தார். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு வேற 70 சீஷர்களை அவர் சேர்த்தார். சேர்த்து அந்த 70 சீஷர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார், பயிற்றுவித்தார். எதுல? ஊழியத்துல பயிற்றுவித்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அந்த 70 சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது இயேசு சொல்லி அனுப்புனது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க வழிக்கு சாப்பாடு கொண்டு போகக்கூடாது, ரிட்டர்ன் டிக்கெட் கொண்டு போகக்கூடாது, நாளைக்கு ட்ரெஸ் பண்றதுக்கு மாற்று ட்ரெஸ்ஸு கொண்டு போகக்கூடாது, ஒரு தடியை மட்டும் கொண்டு போங்க, வேற எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இவங்களும் அவர் பேச்சை நம்பி போயிட்டாங்க. போய் ரொம்ப நாள் கழிச்சு ஊழியெல்லாம் முடிச்சுட்டு இயேசுகிட்ட வராங்க. வந்த உடனே அவர் கேட்குறாரு, உங்களுக்கு சாப்பாடு குறைவா இருந்துச்சா, என்னைக்காவது பட்டினி இருந்தீங்களான்னு கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நாங்கள் கஞ்சி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம், ஊழியத்துக்கு போனோம் பிரியாணி கிடைச்சது, எங்களுக்கு ஒரு குறை இல்லை. உங்களுக்கு ட்ரெஸ்ஸு குறைவா இருந்துச்சா? இல்லை, ட்ரெஸ்ஸும் குறைவா இல்லை. உங்களுக்கு பணம் குறைவா இருந்துச்சா? பணமும் குறைவா இல்லை. சூப்பரா இருந்துச்சு ஊழியம். அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? ஐயா உங்க பேரை சொன்னோம், பேயெல்லாம் அலறி ஓடுது, உட்காரனா உட்காருது, எழுந்துருனா எழுந்திருக்குது, அவ்வளோ ஹாப்பி. அந்த 70 பேருக்கும் ஊழியத்துல அவ்வளவு சந்தோஷம். இயேசு விட்டுட்டு போகவே மாட்டேன்ட்டானுங்க. எங்களுக்கு இயேசு தான் முக்கியம். ஊழியத்துல அவ்வளவு மகிமை, அவ்வளவு சந்தோஷம்.
ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது அவங்களெல்லாம் வச்சு கொஞ்சம் ஆழமான உபதேசத்துக்குள்ள கொண்டு போனார். யோவான் 6வது அதிகாரத்துல கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் ஆழமான உபதேசத்துக்குள்ள கொண்டு போனார். அந்த உபதேசத்தை கேட்ட உடனே 60வது வசனத்துல சொல்லிட்டானுங்க அந்த படுபாவிங்க. என்ன சொல்லிட்டானுங்கன்னா, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்? 66வது வசனம் எனக்கு மறக்கவே மறக்காது. யோவான் 6:66, அதாவது 666 அந்த கிறிஸ்து 6:66ல அது முதல் அவருடைய சீஷர்கள் எல்லாரும், அதுல 12 பேரை தவிர மீதி எல்லாரும் அவரை விட்டுட்டு ஊழியம் செய்யறதுக்கு ரெடி, சர்ச்சில் வேலை செய்யணுமா ரெடி, காணிக்க கொடுக்கணுமா ரெடி, பாட்டு பாடணுமா ரெடி, பிரசங்கம் பண்ணணுமா ரெடி, பேய் ஓட்டணுமா ரெடி, சுபாவத்தை மாத்துங்கன்னா ஐ எம் நாட் ரெடி. அப்புறம் சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன். நான் சர்ச்சுக்கு போவேன், ஆனா இந்த சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஏன்? இங்கதான் கொஞ்சம் கடினமா இருக்கு, இங்கதான் பிரச்சனை பண்றாங்க நம்மள, இப்படிலாம் இருந்தா நீ பரலோகம் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இது இடுக்கமான வாசலா இருக்கு. ஸோ நான் இங்க வரமாட்டேன். ஆனா இயேசு சொல்லுகிறார், என்கிட்ட வந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போகலாம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணம் வேற எதுவுமே இல்லை, இந்த வேத வசனத்தின் நிறைவேறுதல். அப்ப இந்த வேத வசனத்திற்குள்ள நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வேலையை, என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய தொழிலை, என்னுடைய குடும்பத்தை இந்த வேத வசனத்திற்கு உள்ள வைத்திருந்தால் இந்த வேத வசனம் கட்டாயமா என்னை காப்பாத்திரும். இந்த வேத வசனம் என்னை வாழ வச்சிரும். நான் 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர் போயிருந்தேன், மூடிட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர் போயிருந்தேன் 3 நாள் மீட்டிங்க்கு. அப்போ மத்தியானம் ஒருத்தங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த வீட்டுடைய ஐயா, வயசானவர், ஒரு 70 வயசு இருக்கும், அவர் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணார். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு தெரியுமா, கண்டிப்பான அப்பாக்கள் கண்டிப்பான தாத்தாக்களாக இருப்பதில்லை. புரியல உங்களுக்கு? புரியுது நான் சொல்ல கரெக்டா தப்பா? கண்டிப்பான அப்பாக்கள் அப்ப ஏதோ இருக்குல்லங்க. இல்ல ஜாஸா எவ்வளவு அடிச்சிருக்கலாம், எவ்வளவு திட்டி இருக்கலாம், ஆனா பேரன இப்ப நானும் அப்படிதான். அவன் அருணை திட்டிருப்பேன், எங்க டெய்ஸியை திட்டிருப்பேன், ஆனா அவனை பேரனை ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப கண்டிப்பான அப்பாக்கள் கண்டிப்பான தாத்தாக்களாக இருப்பதில்லை. அதே போல கண்டிப்பான அம்மாக்கள் கண்டிப்பான பாட்டிகளாக இருப்பதில்லை. அது இருக்க முடியாது, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, அந்த 70 வயசு ஐயா சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுல வசனம் சொல்லலையா. அவங்க வீட்டுல ஒரு எழுதப்படாத சட்டம், டெய்லி வேத வசனம் ஒப்பிக்கணும், ஒப்பிச்சாதான் சாப்பாடு. அப்போ இவர் ஒரு நாள் வசனம் ஒப்பிக்கல. அப்போ அவங்க தாத்தா சொன்னாராம் இவங்க அம்மாவை பார்த்து, அவங்க அம்மா பேரை சொல்லி, அம்மா இவனுக்கு இன்னைக்கு முழுசும் சாப்பாடு கொடுக்க கூடாது, ஒருவேளை இல்லை இன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடு கொடுக்க கூடாது, உன் பிள்ளை ஒரு நாள் சாப்பிடலன்னா கட்டாயம் சாக மாட்டான், ஆனா அவன் வேத வசனம் சொல்லலைன்னா செத்து போயிடுவான், வேத வசனம் இல்லைன்னா அவன் வாழ்க்கை செத்து போயிடும், அவன் சாப்பிடலன்னா சாக மாட்டான், அதனால இன்னைக்கு ஃபுல்லா அவனுக்கு பனிஷ்மெண்ட், சாப்பிடக்கூடாது, சாப்பாடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு மாமனார் மருமகிட்ட சொல்லி, மாமனார் பேச்ச மீற முடியாது, தான் பெத்த பிள்ளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டு வச்சிருந்தாங்களா. அவர் சொன்னார், அன்னைக்கு அப்படி வேத வசனத்துல எங்களை வளர்த்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கேயா அப்படி சொல்லிட்டு இன்னொன்னே வேதனையா சொன்னார், இன்னைக்கு என் பேர பிள்ளைகிட்ட நான் அதை சொல்ல முடியல, இன்னைக்கு அப்படி யாரும் பிள்ளைகளை வளர்க்கறது இல்லை, அதனால வருங்காலத்தை குறிச்சு பயமா இருக்கு, வருங்கால சந்ததியை குறிச்சு பயமா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் வேத வசனத்தின் நிறைவேறுதல். அப்ப வேத வசனத்தின்படி வாழுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் வேத வசனம் என்னெல்லாம் சொல்லுதோ அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பார்கள், அதே போல வாழ்ந்திருப்பார்கள். வேத வசனத்தின்படி வாழாதவர்கள்
வானமும் பூமியும் ஒளிந்து போவது போல ஒரு நாள் ஒளிந்து போவார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 3 காரியங்களை சொல்லியிருக்கேன் இயேசு கிறிஸ்துடைய மரணத்திலிருந்து. முதலாவது, இயேசு கிறிஸ்துடைய மரணம் என்னையும் தேவனையும் ஒப்புரவாக்கிற்று. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய மரணம் பிசாசின் வல்லமைகளை அழித்தது, எனக்கு ஜெயம் கொடுத்தது. மூன்றாவது, இயேசு கிறிஸ்துடைய மரணம் வேத வசனத்தின் நிறைவேறுதல். எனவே வேத வசனத்தின்படி வாழ, வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேதம் எனக்கு அறிவுறுத்துகிறது, இல்லைன்னா கொஞ்சம் பயமுறுத்துகிறது. நீ என்னை போல நீ வாழலன்னா உன் வாழ்க்கை நிலைக்காது, நீ வேத வசனம் இன்றைக்கும் பேசுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறுகிற நாம் இவைகளை அறிந்து கொள்ளுவோம், இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.